Dear teachers, welcome to JS in English Learning. We are with Dr. Fastest, the play, uh, and we have completed the prologue, scene 1 and scene 2. Now we are going with scene 3. And what is the setting of scene 3? The setting of scene 3 is a group. It is actually a secluded place in which Dr. Fastest is conjuring. He has mastered the art of uh, calling the spirit or invoking the spirit using magical incantation. அவர் அந்த ஆர்ட்டை வந்து லேர்ன் பண்ணிட்டாரு. அப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இட் இஸ் ஈவினிங் டைம், அண்ட் ஈவினிங் டைம் ஆனோன the sky is dark and it is the time for magicians to start doing their magic. And now Dr. Fastest is is making a plan to test his magical theory. What are the chief points that we find in this scene? I think number one, in this particular scene, you will find Dr. Fastest is making an attempt to conjure the spirit of the dead. Conjuring means to call up, and he is trying to call up or raise up the spirits of the dead to the world. And as he is doing, he finds that all of a sudden there is the arrival of a spirit, a very ugly looking spirit, and the name of the spirit is Mephistopheles. Mephistopheles திடீர்னு அப்பியர் ஆகுது. அப்பியர் ஆனோன்னு மெஃபிஸ்டோஃபீலிஸ் கிட்ட டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, he is asking Mephistopheles about from where he is coming, and he doesn't like the appearance because he thinks that he has complete command over Mephistopheles. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மெஃபிஸ்டோஃபீலிஸ் சொல்றாரு, I have commanded you to come, go and come, I don't like your appearance, go change your guise, change your appearance and come in the form of a Franciscan friar. அந்த Franciscan friar மாதிரி அந்த ஹூட் எல்லாம் போட்டுட்டு அந்த ப்ரௌன் கலர் லாங் க்ளோக் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பட் லூசிஃபர் இஸ் பிட் ஹெசிடென்ட், பட் தென் ஆஃப்டர் some hesitation it comes in the guise of the Franciscan friar. And Dr. Fastest is wondering, நானா இந்த ஈவில் ஸ்பிரிட்டை கொண்டு வந்தேன், ஆனா அந்த ஈவில் ஸ்பிரிட் நான் சொன்னோட உடனே ஒபே பண்ண மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் தயக்கம் காட்டிய பின்னாடி அந்த உடை மாற்றம் செய்து கொண்டு வேற ஒரு அப்பியரன்ஸ்ல வந்திருக்கு, கொஞ்சம் ப்ளீசிங் அப்பியரன்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு கொஸ்டின் the evil spirit, Mephistopheles, as to why he was hesitant. I'm your master, have commanded you, why did you hesitate? அப்படிங்கும்போது Mephistopheles is breaking the truth. அது உண்மையை போட்டு உடைக்குது. என்ன உண்மையை உடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is very clearly that I have not come here because you commanded me, it is by accident. பாருங்க, ஈவில் ஸ்பிரிட் எப்படி வந்து டாக்டர் பாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆங்ஸைட்டி ஜோன்லேயே வைக்குது. அது என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் மை மாஸ்டர், I cannot take commands from you. My master is Lucifer. Lucifer தான் என்னுடைய மாஸ்டர். அந்த மாஸ்டர் சொன்னாதான் நான் கேட்பேன். இருந்தாலும் நீ கூப்பிட்டுட்ட, நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்துட்டேன், அதனால நீ சொல்றத நான் கேட்கிறேன். பட் I cannot always take commands from you. நான் உன்னிடம் இருந்து எப்பொழுதும் நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா அது சொல்லிடு. அப்போ இவன் என்ன கேட்கிறான்? Who is Lucifer? This is some kind of irony in this play. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஃபிஸ்டோஃபெலிஸுக்கு லூசிஃபர் இஸ் the prince of hell. ஆனா டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் a well learned man. அவரை பொறுத்த மட்டும் இந்த லூசிஃபர் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட்டை பத்தி, அந்த பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பிரிட் அப்படின்னா பீல்செபப். ஏன்னா பீல்செபப் தான் ஸ்கிரிப்சர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். there is no mention about Lucifer. அதனால அவர் என்ன பண்றாரு? he is firmly establishing his stand.
எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் இந்த ஸ்பிரிட் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா ஈவில் ஸ்பிரிட்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்பிரிட் வந்து பீல்செபப். இதனால் வரையிலும் அந்த ஹெல்லினுடைய அதிபதி வந்து பீல்செபப் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன புது கதை சொல்ற, யார் இந்த லூசிஃபர் அப்படின்னு சொன்னோன்னே மெபிஸ்டோபெலிஸ் சொல்லுது, லூசிஃபர் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் த ஹெல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். நீ எப்படியோ இருந்துட்டு போ, யாராவது இருந்துட்டு போ, எனக்கு தேவை அன்லிமிட்டெட் பவர். இந்த அன்லிமிட்டெட் பவருக்கு நான் என்ன வேணுமோ கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அப்போ இவர் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ற, நீ லூசிஃபர்கிட்ட போ, இல்ல மெபிஸ்டோபெலிஸ்ட சாரி பீல்செபப்கிட்ட போ, போயிட்டு டெல் தெம் மை டிமாண்ட். என்ன டிமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் 24 years of unlimited power over the spirit and over the world. இந்த ஸ்பிரிட்ஸ், இந்த டெட் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் மேல கம்ப்ளீட் பவர் வேணும். அதே நேரத்தில் ஐ நீட் ஆல் த ஸ்பிரிட்ஸ் டு பி அண்டர் மை கமாண்ட் ஃபார் 24 years. At the end, I'm ready to give my soul at the end of the bond period. If Lucifer is okay, come and tell me அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஒரு ஓலை அனுப்புறாரு லூசிஃபருக்கு த்ரூ மெபிஸ்டோபெலிஸ். இதுதான் மேஜர் ஆர்குமெண்டா இருக்க போகுது, மேஜர் ஐடியாஸா இருக்க போகுது. இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க டெக்ஸ்ட்ல இருக்க ஐடியாஸை ஃபிட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு கேட்டேன், இதுல எது வேணுமோ நமக்கு டீடைல்டு டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும். அதனால நம்ம அதுக்கு கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆகும். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு தனிமையான ஒரு இடத்தை சூஸ் பண்ணிட்டாரு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த இடத்துல போயிட்டு ஹி இஸ் டெஸ்டிங் ஹிஸ் ஸ்கில் ஆஃப் நீக்ரோமான்சி, பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக் இன்கான்டேஷன்லாம் படிச்சுட்டாரு. ஹி ஹஸ் லேர்ன்ட் ஆல் த ரிச்சுவல்ஸ். அந்த ரிச்சுவல்ஸை இப்ப அவரு எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. அந்த ரிச்சுவல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் ப்ரிப்பேரிங் த ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி லைக் இங்க எழுதுதான் அப்படின்னு பார்ப்போம். Let me try whether I could there will be a triangle of this size and there will be a circle. Okay, இந்த மாதிரி ஒரு சில images இருக்கும் and there will be lot of letters, symbols written, and all these letters, symbols என்ன நேம் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is God's name written forward, backward, anagrammatized. அப்படின்னா it is not in proper structure, கம்ப்ளீட்டா அதை வேற மாதிரி போடுவாங்க. அப்புறம் the names of the holy saints in abbreviation, that also not in form, not in proper form. அதுக்கப்புறம் you will have the characters of signs and erring stars. அப்படின்னா பேட் ஸ்டார்ஸ் உடைய அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் பொறிக்கப்பட்டும். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து followed by this incantation. இது எல்லாம் இந்த இன்கான்டேஷன்லாம் பயன்படுத்தணும்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the evil will come alive. This is what is described in this particular passage. This is actually the incantation. Incantation அப்படின்னா we call it as the chanting of a mantra. அந்த chanting of the mantra இங்கதான் இருக்கு. அந்த சாண்டிங் ஆஃப் த மந்த்ரா, அந்த மந்த்ரா அவர் முழுசா சொல்லி முடிச்சோன்னா, அந்த இன்கான்டேஷன் முடிஞ்சோடனே, அந்த மேஜிக் ஸ்பெல் அவர் சொல்லி முடிச்ச உடனே, மெபிஸ்டோபெலிஸ் த அக்லி ஸ்பிரிட் அப்பியர்ட். இட் இஸ் மோஸ்ட் அக்லி ஸ்பிரிட். அதை பார்த்த உடனே ஹி பிகம்ஸ் டிஸ்கஸ்டிங். அந்த அப்பியரன்ஸை டிஸ்கஸ்டிங்கா இருக்கிறதுனால ஹி இஸ் கமாண்டிங் மெபிஸ்டோபெலிஸ். அவர் என்ன பண்றாரு, மெபிஸ்டோபெலிஸ்ட கமாண்ட் பண்றாரு. என்ன கமாண்ட் பண்றாரு, ஐ சார்ஜ் யூ, better you get away. Okay, let me try to erase. And he is commanding Mephistopheles. Mephistopheles என்ன சொல்றாரு, you are too ugly looking, I don't want such an ugly looking servant. Okay, better go and come back in the appearance of old Franciscan friar. அடுத்த லைன் தான் பயங்கரமான அட்டாக் ஆன் the church officials. என்ன சொல்றாரு, that appearance, the holy shape becomes the devil's best. எப்படின்னா appearance is very holy, but உள்ள people were unholy. So Christopher Marlowe is attacking the corrupt church official. Do you remember there is a similar portrayal
there is a similar attack on a friar in Prologue to Canterbury Tales. Do you recall that? Yes, sir. There is an allusion here. So there, even there in the Prologue to Canterbury Tales, the friar is not a holy man, unholy man. So the holy guard for a unholy person. So there is an attack on the church official. அங்கேயும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா immediately the Mephistopheles is going very obediently. So Mephistopheles is described as pliant. Pliant means very soft and very, very obedient and considered to be humble. Three qualities of Mephistopheles. Pliant. Pliant means very soft character. It is considered to be obedient. And the third one is it is considered to be very humble. Humble looking spirit. அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து he is appreciating Mephistopheles. And then he appreciates himself and calls himself as a conjuring laureate. You are an expert in conjuring. அப்படின்னு தன்னையே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா he is talking to himself. தன்னிடமே அவர் பேசிக்கிறாரு. என்ன பேசிக்கிறாரு? You have become very powerful, Dr. Faustus. How powerful அப்படின்னு கேட்டீங்கன்னா that you are commanding the spirit Mephistopheles, and this Mephistopheles returns in the form of a Franciscan friar. But it is a bit hesitant in taking your command. You need to ask Mephistopheles. Okay, நீ Mephistopheles கமாண்ட் பண்ண அது கொஞ்சம் இமீடியட்டா போய் தனியே அந்த உருமாற்றி கொண்டு வராம கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுது. ஏன் ஹெசிடேட் பண்ணுதுன்னு நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரு தன்னிடமே பேசிக்கொள்கிறார். அப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறார், Mephistopheles returns, அவரு கேட்கிறார், why are you hesitant அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெளிவா சொல்லுது, I am a servant of the great Lucifer and I will follow only his command, not anybody else's command. You just asked me for a favor, I have done a favor for you. நீ என்னிடம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்ட, அந்த ரிக்வெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ண, இதுக்கு மேல கமெண்ட் பண்ணீங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னோன்னா இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் அப்ப நான் கன்சியூர் பண்ணதுனால நீ வரலையா அப்படின்னு சொன்னோன்னே நோ, எஸ் அண்ட் நோ. நம்ம ஒரு படத்துல வந்து விஜய் சொல்ற மாதிரி ஆமா ஆனா இல்ல அப்படின்னு ஒரு டைலாக் வரும் வாரிசு படத்துல. அதே மாதிரி இங்க சொல்றாரு என்னன்னா, ஆமா ஆனா இல்ல, நானா இந்த பக்கம் வந்தேன், இட் ஹேப்பன் பை ஆக்சிடென்ட், ஹவு கம் அப்படின்னு டாக்டர் ஃபாஸ்டஸ் கேட்கிறாரு. அது எப்படி ஆக்சிடென்ட்ல நடந்துச்சு அப்படின்னா, இட் டெல்ஸ் ஹவு ஈவில் ஸ்பிரிட்ஸ் ரீச் த ஹியூமன் சோல். இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு இந்த இடத்துல கிறிஸ்டோபர் மார்லோ சொல்றாரு. எப்போ ஒரு மனிதன் கடவுளை வெறுக்க ஆரம்பிக்கிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கிறானோ, எப்பொழுது அவன் அந்த வேத புத்தகங்களை ஓரம் கட்டி அதை பத்தி கொஞ்சம் தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறானோ, அந்த நேரத்தில் அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுமா. ஈவில் ஸ்பிரிட் will be happy that they are getting a companion. நமக்கு ஒரு ஆள் சிக்கிட்டாண்டா, நமக்கு ஒரு கம்பானியன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் ஸ்பிரிட்ஸ் கொண்டாட்டத்தில் சிலைத்து அங்கிருந்து ஹெல்லில இருந்து பறந்து வாடா மாப்பிள்ள வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கிறதுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு now Mephistopheles is telling Dr. Faustus, okay, conjuring is not a very easy task, Dr. Faustus. ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த கஷ்டமான வேலை ஈஸி ஆக்கணும்னா you should stop praying to God and you should pray to Lucifer, the prince of hell. லூசிபரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனம் உருகி நீ லூசிபரிடம் வேண்டினால் என்ன பண்ணுவேன், லூசிபர் வந்து சீக்கிரமாவே உன்னுடைய விஷ ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த மெஃபிஸ்டோபீலிஸ் ஸ்பிரிட் சொல்லுது. இப்ப இந்த மெஃபிஸ்டோபீலிஸ் லூசிபர்ங்கிற நேம சொன்னோன்னே
டாக்டர் ஃபாஸ்டஸ் பாருங்க, அழகா ஹி இஸ் இன்டெலெக்சுவல் மேன். அவரு நிறைய படிச்சு வச்சிருக்காரு. அவரு படிச்சு வச்ச விஷயத்த இங்கே ஆர்கியூ பண்ண போறாரு. என்ன அப்படின்னா, அவரு படிச்ச புத்தகங்களில் ஹெல் அப்படின்னா அதிகப்படியாக பேசப்பட்ட ஸ்பிரிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பீல்செபப். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் தி நியூ டெஸ்டமென்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் பீல்செபப். ஒரு பாரபிளே சொல்லுவாரு, parable of spirit which left the house of a man. ஒரு ஸ்பிரிட், ஈவில் ஸ்பிரிட் வந்து ஒரு மனிதனிடம் குடிகொண்டது. அப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் கொஞ்சம் கடவுளை நோக்கி திரும்பி பார்த்தான். அப்ப அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் அவன் வீட்டை விட்டு போச்சு. அந்த கடவுளை அவன் பார்த்த நிமிடங்கள் கொஞ்ச நேரம், அப்புறம் அவன் திருப்பி என்ன பண்ணான், கடவுளை விட்டு தன்னுடைய பார்வையை திருப்பணும்னு அவனுடைய முன்னைய நிலைமையை விட பின்னைய நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ஏன் அப்படின்னு அந்த ஈவில் ஸ்பிரிட் போயிட்டு எப்படியாவது திருப்பி அவனுக்குள்ளார வந்துடணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது போகும்போது இன்னும் பல ஆவிகளை தன்னோடு அழைத்து கொண்டு அவனிடம் வந்து குடிகொண்டது அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவார். இந்த ஸ்டோரி எதுக்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, அந்த பாரபிள் பேசும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் பீல்செபப். ஆனா லூசிஃபரை பத்தி எங்கேயும் பேசி இருக்காது. அதனால இப்ப மெஃபிஸ்டோபெலிஸ் என்ன சொல்லுச்சு, ஹெல் இஸ் a place, it's a place of damned spirit. அந்த damned spirit உடைய பிரின்ஸ் யாரு? யாரு அந்த damned spirit உடைய பிரின்ஸ்? பிரின்ஸ் ஆஃப் ஹெல் லூசிபர். லூசிஃபர்னு சொன்னோன்னே இவர் என்ன சொல்றாரு, வெரி குட், நீங்க சொல்ற விஷயம்லாம் நான் ஏத்துக்கிறேன். லூசிஃபர் may be the prince of the damned spirit, but according to me, Beelzebub is the prince of that beautiful place called hell. And hellக்கு இவரு கொடுக்க பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சியும். எல்சியும் ஏன் சார் சொல்றாரு அப்படின்னா, all the dead spirits will go to a place in Greek mythology called Elysium. Elysium, according to Greek mythology, இந்த இறந்தவர்கள் அனைவரும் எங்க போவாங்களாம்? They will go to a place called hell. They will go to a place called Elysium. Elysium means a very happy place. In the farthest in the horizon, அங்க எல்சியம்னு ஒரு பிளேஸ் இருந்து, and it is called the happy island in Ulysses. இந்த போயம் இருக்கு, யுலிசிஸ் போயத்துல happy island அப்படின்னு ஒரு பிளேஸ், it is called Elysium. It is also known as Elysian Field, and this is the resting place of the souls which are heroic. Heroic souls rest in this place, and this place is not mentioned in the Christian religion. It is mentioned in heathen religion. அப்ப heathen religionல இருக்கக்கூடிய God are considered to be evil spirits for Christians. அப்ப இவர் என்ன சொல்றாரு, I am going to Elysium, and எல்சியத்துல யார் இருக்கா? Beelzebub தான் ஹீரோ. Did you understand this information, teachers? Yes, sir. அப்படி சொல்லி முடிச்சோன்னா Mephistopheles is questioned regarding who is Lucifer. இப்ப அவர் கேட்கிறாரு, நான் சொல்றது சொல்லிட்டேன், எனக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணு, who is this man called Lucifer அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோபெலிஸ்ட கேட்கிறார், டெல் மீ ஹூ இஸ் லூசிஃபர் அப்படின்னு சொன்னோன்னே இவரு வேகமா அது என்ன சொல்லுது, he is the arch regent, he is the arch ruler, regentனா ruler, and he is the commander of all the spirits. அந்த ஹெல்ல இருக்க எல்லா ஸ்பிரிட்ஸுக்கு ஸ்பிரிட்ஸ் உடைய கமாண்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு லூசிஃபர் தான். அப்போ ஃபாஸ்டஸ் என்ன பண்றாரு, இவர் நிறைய படிச்சிருக்காரு இல்லையா, அப்ப தியாலஜி நிறைய படிச்சிருக்காரு, சூடோ கெனானிக்கல் டெக்ஸ்ட் நிறைய படிச்சிருக்காரு. கெனானிக்கல் டெக்ஸ்ட்னா அதுதான் அத்தாரிட்டி டெக்ஸ்ட் ஆஃப் த சர்ச். சூடோ அப்படின்னா they are not considered to be so inspired like the canonical text. சர்ச் வந்து கெனானிக்கல் டெக்ஸ்ட்னு வச்சிருக்கு, சூடோ கெனானிக்கல் லெஸ் இன்ஸ்பயர்டு டெக்ஸ்ட். அந்த லெஸ் இன்ஸ்பயர்டு டெக்ஸ்ட்ல லூசிஃபரை பத்தி ஸ்டோரிஸ் இருக்கு. அப்ப இவர் கேட்கிறாரு, அப்ப நீ சொல்ற லூசிஃபர் வந்து ஒரு காலத்துல ஏஞ்சலா இருந்துச்சுல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மெஃபிஸ்டஸ் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, எஸ், he was the most dearly loved one of God. கடவுள்
ஒரு ஏஞ்சலை ரொம்ப லவ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா அந்த ஏஞ்சல் வந்து லூசிஃபர். அண்ட் லூசி மீன்ஸ் லைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லூசிஃபர்? லூசி, இட் கம்ஸ் ஃப்ரம் த ரூட், லாட்டின் ரூட் கால் லூசி. லூசி மீன்ஸ் லைட். The most what is it what is it illustrious one, the most luminous one. கடவுளை மாதிரி அவனும் பலபலன்னு இருப்பான். ஏன்னா கடவுளும் வந்து கண்ணுக்கு புலப்படாத அந்த ஒரு தெய்வம். நம்ம கண்ணால ஊனக்கண்களால அவரை பார்க்க முடியாது. இது எல்லா ரிலிஜன்லயும். அவர் வந்து அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதியை நம்ம நேரா பார்க்கவே முடியாது. பார்த்தாருன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, சிவனுக்கு இருக்க அந்த நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண்ணை வந்து இந்த உலகம் வந்து நேரா பார்த்துருச்சு அப்படின்னா அந்த உலகம் அண்ட சராசரம் எல்லாம் அழிஞ்சிரும். அதனால நந்தி வந்து அதை மறைச்சிட்டு நின்னாரு. அந்த மறைச்சிட்டு நிக்கிற அதே வேலையை தான் நீங்க வந்து இந்த சூடோ கேனானிக்கல் டெக்ஸ்ட்ல லூசிஃபர் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான், இந்த பின்னாடி இருக்க எல்லா ஏஞ்சல்ஸும் கடவுளை வந்து வழிபட்டுச்சு. அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, they were always singing the praises of God. Holy, holy, holy Lord, God Almighty, heaven அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரேயர் இருக்கு. அந்த ப்ரேயரை சொல்லிக்கிட்டே எந்த நேரமும் there will be music and there will be singing. They will be worshiping God. இப்ப இந்த லூசிஃபர் என்ன பண்ணான், லைட்டா திரும்பி பார்த்தான். எல்லா ஏஞ்சல்ஸும் இவனுக்கு முன்னாடி பவ் பண்ணி இருக்கணும்னு அவன் நினைச்சிட்டான். நமக்கு தான் இந்த ரெஸ்பெக்ட் எல்லாம். அப்ப அவன் என்ன பண்ணான், he started plotting against God. He wanted to overthrow God, and God came to know about it, and he was pushed out of heaven, and he became the prince of the devil. இப்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க கொடுத்துட்டு இப்ப அவன் கேட்கிறான், டாக்டர் பாஸ்டர்ஸ் கேட்கிறாரு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் லூசிஃபரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are living in hell, and hell is the place of unhappy spirits, and we are damned with Lucifer. நம்மலாம் கண்டம், கடவுள் நம்மளை வந்து கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, தீர்ப்பிட்டாரு, எங்களை அந்த இடத்துல போட்டுட்டாரு. வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are in a place called hell. and இப்ப ஏன் நீங்க வந்திருக்க, எப்படி ஹெல்லில இருந்து வெளியில வந்த அப்படின்னு கேட்டா, you have gone out of the realm of God, and this is hell. Don't think that hell is outside. Hell is here because we have found somebody who despises God. கடவுளை உதாசனம் படுத்திய ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அது ஹெல். அதனால அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப சரி எது எப்படியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. என்ன டிமாண்ட் அப்படின்னு அவன் டிமாண்ட் சொல்ல போறான். தட் இஸ் த டிமாண்ட் விச் இஸ் மேட் பை what is it டாக்டர் ஃபாஸ்டஸ் டு லூசிஃபர். லூசிஃபர்கிட்ட போய் உன்னுடைய பாஸ் கிட்ட போ, நான் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வேணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றா பாருங்க அழகா, லுக் அட் he will spare him 420 years. எனக்கு 20 plus 4 years of complete power வேணும், so that I live in all voluptuousness அப்படின்னு சொன்னா in all kind of pleasure. Voluptuousness means pleasure. இந்த இடத்துல எழுத ட்ரை பண்றேன். let me see if it works. Voluptuousness means pleasure. Let me enjoy all kind of pleasure for some, how many years? Some 24 years, and I should have complete power over all the earthly beings, and I need complete power over the evil spirit, and I must become omnipotent. இத எனக்கு குடிப்பீங்கன்னா, in turn I am ready to give away my soul to Lucifer. ஏன்னா லூசிஃபருக்கு ஒரு சோல் தான் முக்கியம். அவனுக்கு தன்னுடைய கிங்டத்தை பெருசாக்குறதுக்கு ஒரு சோல் வேணும். அப்ப if Lucifer is looking for my soul, go and tell him that I am ready to give my soul provided he gives me what I wanted. 24 years of service from all the spirits of hell அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அது என்ன சொல்றது, மெசிஸ்டோபெலிஸ், ஓகே
let me go and convey this message to my master Lucifer அப்படின்னு அது போகுது. போனோன்னா இவன் என்ன சொல்றான், look at this man Mephistopheles, if I had many souls, as many as the stars, இந்த வானத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களை போல எனக்கு நிறைய ஆன்மாக்கள் இருந்தா அந்த ஆன்மாக்களை எல்லாரும் யாருக்கு நான் கொடுத்துருவேன், I will hand it over to Mephistopheles, பட் இருப்பதோ ஒரே மனம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருது இல்ல. What is the song? Do you recall that song, teachers? இரண்டு மனம் வேண்டும். இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று அப்படின்னு. அது மாதிரி இவரு என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாவை நார்மலா காடுகிட்ட சரண்டர் பண்ணும், அந்த கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணாலும் ஏற்கனவே அவர் பைபிள்ல சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா, பாவம் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. அப்ப பாவம் செய்த மனிதன் எங்க போவான், ஹெல்லுக்கு போவான்னு சொல்லிட்டாரு. இவரு பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கல் ப்ராட்டஸ்டன்ட் அந்த ப்ராட்டஸ்டன்ட் வே ஆஃப் டேக்கிங் ஒன் பர்டிகுலர் லைன் அவுட் ஆஃப் த கான்டெக்ட், அதை மட்டும் இன்டர்பிரேட் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட் இவர்கிட்ட இருந்து. நாட் ஆல் ப்ராட்டஸ்டன்ஸ் ஆர் லைக் தட், பட் ஜெனரல் அக்யூசேஷன் அகெயின்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ஸ் ஆர் தட். என்ன அப்படின்னா, they take one line out and they interpret it. They forget the historical context or the cultural context in which that utterance was made. For them, they are like the nucleus. அந்த அட்டரன்ஸ் உடைய மீனிங் என்ன அப்படிங்கிற மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்ப இவரும் என்ன பண்றாரு, அந்த கான்டெக்ட விட்டு அந்த லைனை வெளியில எடுத்துட்டு he believes that God has condemned his soul to hell. அதனால அவர் என்ன சொன்னாரு, அந்த கடவுள்கிட்ட போய் என்னையா பிரயோஜனம், லெட் மீ என்ஜாய் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். ஃபைனலா இந்த சோல், நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் சோல் எங்க போகுதுன்னு நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போறோம், லெட் த சோல் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு, லுக் அட் த வே ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் Mephistopheles வந்தா he will bring with him power, எனக்கு பவர் கிடைக்கும். he becomes a man thirsting for power. அந்த பவரோடு அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பேசேஜ் இருக்கு. when Mephistopheles comes back, he will make me powerful and I will be the great emperor of the world. நான் இந்த உலகத்தின் அதிபதியாக மாறி விடுவேன். ஓகே, and என்ன பண்ணுவேன், I will make a bridge through the moving air to pass the ocean with a band of man. அப்படியே நான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு துருவத்திற்கு என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய பாலம் அமைத்து மனிதருக்கு, அது காத்துல பாலம் வைப்பான். திஸ் இஸ் ஹைப்பர்போலிக் எக்ஸ்பிரஷன், ஹைப்பர்போல், ஹைட்டன்ட் எக்ஸாஜுரேஷன், பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாமே நிறைய ஹைப்பர்போல்ஸ் இருக்கு, ஹைட்டன்ட் எக்ஸாஜுரேஷன் நிறைய இருக்கும். I will join the hills that bind the African shore and make the land continent to Spain. அவன் பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க, ஆப்பிரிக்கன் ஷோருக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த ஹில்ஸ்ல இங்க இருக்க ஏன் லேண்ட்ல இருக்கிற இங்கிலாந்துல இருக்க ஹில்ஸையும் ஆப்பிரிக்கன் ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, அப்புறம் ஐ வில் மேக் த லேண்ட் கான்டினென்ட் டு ஸ்பெயின். அப்ப ஸ்பெயினை வந்து ஒரு தனி ஐலாண்டா மாத்தி விட்டுருவேன். எவ்வளவு தூரம் அவர் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. And then the emperor shall not live but by my leave or any potentate of Germany. அப்படின்னு என்ன சொல்றான், I will be dictating terms to all the emperors and all the emperors will live only if they obey to my command. All these are his speculation. இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் கெஸ் பண்றான். இந்த பவர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா இதெல்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு அவன் இந்த சீன்ல அவன் கெஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். This is scene number 3. Okay, I am stopping this recording.